கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1964ஆம் ஆண்டு ருமானியா தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு அரசியல் மற்றும் மத ரீதியான காரணங்களுக்காக சிறை வைக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினது. அதிலே ஒருவர்தான் ரிச்சர்ட் உம்பராண்ட் என்பவர். அவர் 14 ஆண்டுகள் சிறையிலே இருந்து விட்டு வெளியே வந்தார். அதிலே 3 ஆண்டுகள் தனிமை சிறையும் அடக்கம். அவர் தன்னுடைய சிறை அனுபவங்களை குறித்து சொல்லும்போது சிறைக்கு வந்த ஒரு மனுஷனை பற்றி சொல்லுகின்றார். அவன் வரும்போதே உடம்பெல்லாம் கட்டுக்கள் போடப்பட்டிருந்தது. ஆங்காங்கே காயங்களுக்கான கட்டுகளும் எலும்பு முறிவுக்கான கட்டுகளும் போடப்பட்டிருந்தது. அவனை கைத்தாங்கலாக சிறையிலே மற்ற கைதிகளோடு கொண்டு வந்து அடைத்தார்கள். அவன் அடைக்கப்பட்ட சிறிது நேரத்தில் அந்த கட்டுக்களிலே ஒன்றை பிரித்து அதிலிருந்து ஒரு சிறிய புத்தகத்தை எடுத்தான். அது யோவான் எழுதின சுவிசேஷம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தார்கள். ஒருவர் கை மாறி ஒருவராக அதை வாசித்துக் கொண்டே இருந்தார்கள். சிறையிலே வேறு காரியங்கள் செய்வதற்கு இல்லை. எனவே இதை வாசிப்போம் என்று வாசித்து தியானித்து அவர்கள் ஒருவருக்கொருவர் அதை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். அந்த சிறையிலே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்தை எல்லாரும் மனப்பாடம் செய்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்னும் இது போன்ற சத்தியமான புஸ்தகம் நமக்கு கிடைக்கவில்லையே, ஆனால் கிடைத்த இந்த புஸ்தகம் பூரணமாய் இருக்கிறதே என்று கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினார்கள். 14 ஆண்டுகள் கழித்து விடுதலையான பிறகு எல்லாரும் ஆர்வமாய் சென்று வேதாகமத்தை வாங்கி வாசித்தார்கள். ஆம், வேதாகமம் கிடைக்காத ஒரு பஞ்சம். கிடைத்த ஒரு சிறு பிரதியையும் வைத்து எப்படி வாஞ்சையாய் ஆண்டவருடைய வேதத்தை வாசித்தார்கள். இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரவர் பாஷையிலே மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆர்வத்தோடு வாசிக்கிறோமா? வேதாகமத்தின் அந்த மறைபொருளை தேடி வாசிப்பதிலே அநேகருக்கு ஆர்வம் இல்லை. அந்த ஒரு புஸ்தகத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கு மீதி புஸ்தகத்தையும் வாசித்து போதகர்களாக அநேகரை கர்த்தரிலே திருப்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால், முழு புஸ்தகத்தையும் வாசித்து தியானித்து அதிலே நாம் பலப்பட்டிருந்தோம் என்றால் நாம் எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்த முடியும்? நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 19:7-8 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. மகத்துவமான அந்த வேதத்தை நாம் வாசிப்போம், தியானிப்போம், அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையின் அச்சாரமாக கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.